cuties, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. நீ ஒன்றை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறியா? சரி இந்தாங்க, இந்த பிங்கிக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்குக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது அவளுக்காக வந்துட்டு கேம் புக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கலர்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு A4 ஷீட் வந்துட்டு நார்மல் பிளெயின், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் ஷீட்டு. இந்த கலர் ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட கலர்ஸ் எழுதணுன்னா அது வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணும். ஸோ அதுக்காக ஏற்ற மாதிரி நான் இங்கே லைட் கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த A4 ஷீட் வந்துட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் ஷீட்டு அந்த A4 ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துட்டு கட் பண்ணிட்டு பார்டர்லாம் கொடுத்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி அழகாக இந்த குட்டி பாக்ஸஸ் வர மாதிரி நல்லா ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த கியூட் பாக்ஸ் வந்துட்டு அப்படியே நான் ட்ரா பண்ணும்போது இந்த சின்ன வயசில் இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் கேஜிக்கெலாம் 1, 2, 3 அப்புறம் ABCDலாம் எழுதுறதுக்காக ஒரு நோட் கொடுப்பாங்கல்ல, அந்த நோட்டு ஞாபகம் தான் வந்துச்சு. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி பேசாட்டி அந்த பேப்பரே எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா கலர்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி அப்லேருந்து டவுனு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அப்படியே இந்த கிராஸ் வர மாதிரி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் பிளாங்காக இருக்கிற பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அந்த ABCD லெட்டர்ஸ் வந்துட்டு எழுதி இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபெவிகால் போட்டு ஒட்டி அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா மேலே வந்துட்டு ஃபைண்ட் த கலர்ஸ்ன்னு ஹெட்டிங்கும் கொடுத்துட்டு இன்னொரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி ஏன் நம்ம வைக்கக்கூடாது, நம்ம இதில் அப்படியே ஃபைண்ட் பண்ணுற கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் அதோட நம்பர்ஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு எங்கள் மேலே எழுதுகிற மாதிரி ஒரு ஃபில் அப் த பிளாங்க்ஸும் நான் இங்கே எழுதி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேம் புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இங்கே டோட்டலாக நம்ம எத்தனை கலர்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து DIY நம்பர் 2. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, டோட்டலாக நம்ம 4 பேர் கூட சேர்ந்து விளாட்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலர் ரேசிங் கேம் தான் இது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த டைஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட்மேடாகவே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணியிருக்கேன்றது வந்துட்டு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அந்த ரூல்டு ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுலேயே பார்டர் பார்த்தீங்கன்னா பிடிச்ச கலரில் இந்த மாதிரி பார்டர் போட்டுக்கிட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் வர மாதிரி பார்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லைன் அப்புறம் வந்து கீழே ஒரு 3 லைன் விட்டுட்டு 1, 2, 3 அப்படியே தலைகீழாக அப்படியே நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த கேம் விளையாடுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு அழகாக நமக்கு கால்குலேட் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கியூட்டாக ஒரு 4 ஷேப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று சர்க்கிள், அப்புறம் இன்னொன்று ஸ்கொயரு, அப்புறம் இன்னொன்று ட்ரையாங்கிள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ண ஷீட் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட்டு தான். அந்த கிளிட்டர் ஷீட்லேயே பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. அண்ட் கீழே நம்ம 3 லைன் விட்டுருந்தோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டி விட்டு அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஷேப்ஸை நம்ம இங்கே ஒட்டிக்க போகிறோம். அண்ட் மேலே வந்துட்டு சும்மா இருக்கே வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோன்றப்ப தான் என்னென்னா இந்த அழகழகாக இருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா அழகாக இந்த பறக்கிற மாதிரி, ஸோ லாஸ்ட்டுக்குமே நம்ம பறக்கிற மாதிரியே வைப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு லாஸ்ட்மே பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட்டாக வந்துட்டு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, ப்ளூக்கு மேட்சாக இருந்துச்சு. ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே பேக் சைடில் வந்துட்டு ஃபெவிகாலை போட்டு அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட இந்த கேமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் எழுதிடலாமா, கலர் ரேசிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக இங்கே அந்த கலர் ரேசிங் கேமையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி எழுதி விட்டேன். இது வந்துட்டு பர்பிள் கலரில் இருந்தேன், அது என்னமோ பார்க்க எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ இந்த டைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதுவுமே ஹேண்ட்மேட் தான். ஃபர்ஸ்ட் இந்த கேம் எப்படி விளாட்லான்னா அந்த டைஸை உருட்டி விட்டு யார் வந்துட்டு அப்படியே அந்த டைஸில் போடுற கலர்ஸ் அப்படியே அழகாக நம்ம அப்படியே மேலே ஏறிட்டே வரணும். ஸோ இதில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டைஸை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரை க்ளே தான். ஸோ அந்த க்ளே பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அழகாக ஒரு ரவுண்டு மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் கையிலே வந்துட்டு நம்ம லைட்டாக மட்டும் ஷேப் கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா சைடும் வந்துட்டு
நல்லா பர்ஃபெக்டாக ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கா இல்லையான்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த நார்மல் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த நார்மல் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த அழகாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லா சைடும் இந்த மாதிரி தட்டி விட்டோன்னா நமக்கு அந்த ஷேப்புமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரை கிளேலேயே குட்டி 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 பீசஸ் அந்த சீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே அழகாக எடுத்து 1 2 3 அந்த நம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். இதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நீடும் இல்லை. அந்த ஆட்ரைலே அப்படியே வந்துட்டு நீங்கள் மேலே ஒட்டி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ நம்மளோட இந்த ஹேண்ட்மேடு டைஸுமே நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வச்சு விளையாட வேண்டியது தான். ஸோ இதுவும் உருட்டி பார்த்து விளையாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த டைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட குட்டி வெர்ஷனுமே நான் இதிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் சீரீஸில் இன்னும் மைண்ட் ப்ளோயிங்கான கேம்ஸோட வரேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.